வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 68வது நாட்களுக்கான விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், 336வது கேள்வி. 10.5 சென்டிமீட்டர் ஆரமுடைய கோலத்தின் கன அளவு. முதல்ல இதை நான் மெத்தடாக எப்படி போகிறதுன்னு சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு ஆன்சர்லேருந்து எப்படி ஈஸியாக சொல்கிறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக்கையும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடாக போடணும் அப்படின்னா கோலத்தோட கன அளவு தெரியணும். கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr³ கரெக்டாக. அப்போ 4/3 பையுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 22/7 இன்ட்டு r³ ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10.5ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை 10.5ன்னு எடுத்துக்கலாம். இன்னும் ஈஸியாக இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா பாயிண்ட் வேணான்னு நினச்சோன்னா 10.5 அப்படிங்கிறத 21/2ன்னு எடுத்துக்கிட்டால் ஈஸி. ஏன்னா 21 பாதி தான் 10.5. அப்போ r³ அப்படின்னும் போது 21/2 இன்ட்டு 21/2 இன்ட்டு 21/2 10.5ன்னு வச்சிங்கனாலும் ஆன்சர் வரும். சரியா? அப்போ பாருங்கள், 2 4 கேன்சல் ஆகிடும். 3 21 ஒரு 21 கேன்சல் ஆகிடும். 1 2 2 11 2 22. அப்போ மீதி இருக்கிறது 11 இன்ட்டு 21 இன்ட்டு 21 பெருக்குனீங்க அப்படின்னா 4851ன்னு கிடைக்கும். இது மெத்தடாக போடுறது. இதுபடி போடணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியணும், அதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணணும். இப்போ சொன்ன மாதிரி அந்த புள்ளி இல்லாமல் முழு நம்பராக மாற்றி போகிறதெல்லாம் பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். இந்த கோலம், உருளை, இடைக்கண்டம் இதுக்கெல்லாம் கன அளவு, புறப்பரப்புலாம் கேட்குறாங்கன்னா அதோட ஆன்சர் கண்டிப்பாக எந்த வாய்ப்பாட்டில் வகுப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா 11ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படக்கூடியதாக இருக்கும். 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா என்ன ரூல் அப்படின்னா, இப்போ நம்பர்ஸ் இருக்குது, ஒரு 4 டிஜிட்லேயோ 5 டிஜிட்லேயோ நம்பர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் 1 விட்ட ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர், 3வது நம்பர், 5வது நம்பர், அந்த மாதிரி 2வது நம்பர், 4வது நம்பர், 1 விட்ட ஒரு நம்பரை ஆட் பண்ணி வர ஆன்சர் எடுத்து என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0 இல்லைனா 11 இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இப்போ அதுபடி பாருங்கள், கீழே இருக்கிற 4 நம்பரில் எது 11ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு பார்த்தா போதும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 1 விட்டு ஒரு நம்பர், 4 8 12, 5 1 6, 12 6 போயிடுச்சுன்னா 6. அப்போ 11ஆம் வாய்ப்பாட்டில் இது வராது. அடுத்தது இங்கே பாருங்கள், 4 5 9, 8 1 9, 9ல் 9 போயிடுச்சுன்னா 0. நம்ம என்ன சொன்னோம், 0 இல்லைனா 11 வரலான்ட்டு. இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இங்கே பாருங்கள், 2 4 6, 8 3 11, 11 6 போயிடுச்சுன்னா 5. அப்போ இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 5 8 13, 4 1 5, 13 5 போயிடுச்சுன்னா 8. இதுவும் 13ஆம் வாய்ப்பாட்டில் வராது. சாரி, 11ஆம் வாய்ப்பாட்டில். ஸோ இருக்கிறதுல எது மட்டும்தான் 11ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இப்படின்னு சொல்லிடலாம். நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சு அதில் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை 2 நம்பர் 3 நம்பர் 16ஆம் வாய்ப்பாட்டில் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஃபார்முலாவில் போட்டு தான் போட வேண்டியது இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு 2 ஐடியாவுமே சொல்லியிருக்கேன். சரியா? அடுத்தது 337. அரைவட்ட வடிவிலான பூங்கா ஒன்றின் எல்லை வேலியாக பயன்படுத்தப்பட்டுள்ள சங்கிலியின் நீளம் 36 மீட்டர் எனில் பூங்காவின் பரப்பளவு. இதில் பாருங்கள், அரைவட்ட வடிவிலான பூங்கா. நம்ம ஏற்கனவே அரைவட்டத்துக்கான ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அரைவட்டத்தினுடைய எல்லை வேலின்றதால சுற்றளவு. அரைவட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கோம்னா 36/7 இன்ட்டு ஆர். இதுதான் அவங்க அந்த சங்கிலி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 36 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 36 கேன்சல் ஆகிடும். 7 இங்கே வந்துருச்சுன்னா r = 7. அரைவட்டத்தினுடைய ஆரம் 7 சென்டிமீட்டர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பூங்காவின் பரப்பளவு. பூங்கா என்ன வடிவத்தில் இருக்குது? அரைவட்ட வடிவத்தில் இருக்குது. அப்போ அரைவட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா πr²/2. பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r². ஆரம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7. அப்போ 7 இன்ட்டு 7/2. 7 7 கேன்சல் ஆகிடும். 1 2 2, 11 2 22, 11 7 பெருக்கணும்னா 7 11 77 மீட்டர். ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்ததா கேள்வி எண் 338. ஏபிசி ஒரு வேலையை முறையே 60 50 40 நாட்களில் முடிப்பர். மூவரும் இணைந்து ஒரு வேலையை செய்து ரூபாய் 2220 ஊதியமாக பெற்றால் ஏபிசி மூவரும் பெறும் தொகைகள் முறையே. இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஆன்சரை ஒரு 10 செகண்டில் சொல்ல முடியும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 50 40 நாளில் முடிக்கிறாங்க. யார் வேலையை சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சேல்ரி அதிகமாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இவர் 60, இவர் 50, இவர் 40. யார் வேலையை சீக்கிரம் முடிக்கிறாங்க? இவர் 40 நாள். சி தான். இவர் தான் சீக்கிரம் முடிக்கிறாருன்றதால சியோட சம்பளம் தான் அதிகமாக இருக்கணும். யார் லேட்டாக முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏவுக்கு கம்மியாக இருக்கணும், சிக்கு அதிகமாக இருக்கணும். இங்கே அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏவுக்கு கம்மியாக இருக்கணும், சிக்கு அதிகமாக இருக்கணும். இல்லை, இங்கே தப்பாக இருக்குது. பியில் பாருங்கள், ஏவுக்கு கம்மியாக இருக்கணும், சிக்கு பிக்கு 2த்துக்கும் நடுவில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா 60 50 40 கரெக்டாக. இப்போ கரெக்டாக சொல்லணும்னா சிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும், பிக்கு அதை விட கம்மியாக இருக்கணும், ஏவுக்கு அதை விட கம்மியாக இருக்கணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போது சியை விட பி கம்மியாக இருக்கணும். இல்லை, பியில் தப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், சியை விட பி கம்மியாக இருக்கணும், பியை விட ஏ கம்மியாக இருக்கணும். ஆமாம், இங்கே அப்படி தான் இருக்குது. ஆப்ஷன் டி பாருங்கள்,
சியை விட ஏவுக்கு பிக்கு கம்மியாக இருக்கணும், பியை விட ஏவுக்கு கம்மியாக இருக்கணும். இல்லை பாருங்கள், சியை விட பி கம்மியாக இருக்குது, ஆனால் பியை விட ஏவுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி தான். இது மெத்தடாக இல்லாமல் டைரெக்டாக போடுறதுக்கான ஒரு வழி. ஒருவேளை அவங்க இப்படி யூஸ் பண்ணாமல் ஒரு ஆளுக்கு மட்டும் கேட்குறாங்க, சிக்கு மட்டும் என்ன சம்பளம், ஏவுக்கு மட்டும் இல்லை பிக்கு மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ இப்போ நாம் சொன்ன இந்த லாஜிக் நமக்கு யூஸ் ஆகவே ஆகாது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக எதுபடி தான் போகிறது மாதிரி இருக்கும் அப்படின்னா மெத்தட் படி தான் போகிறது மாதிரி ஆகும். அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 60, 50, 40 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. நீங்கள் இது மூணுத்துக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். இந்த 60, 50, 40க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 6, 5, 4 இது கண்டுபிடிச்சிங்கன்னா 60ன்னு வரும். ஒரு 0 இருக்கிறதால இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 600. ஆல்ரெடி நம்ம எல்சிஎம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம், கரெக்டாக? அப்போ 600 வரும். அப்போ ஒவ்வொன்றும் பாருங்கள், 60 எதால் பெருக்கினீங்கன்னா 600 வரும், 10ஆல். அப்போ இவருக்கு 10 பங்கு சேலரி கிடைக்குதுன்னு அர்த்தம். 50 12ஆல் பெருக்குன்னா 600, கரெக்டாக? இவருக்கு 12 பங்கு. 40 15ஆல் பெருக்குனா 4 5 60, அப்போ இவருக்கு 15 பங்கு. ஸோ இவருக்கு 10 பங்கு, இவருக்கு 12, இவருக்கு 15 பங்கு. சரியா? நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டு கூட சொல்லலாம், இந்த ஐடியா வச்சு கூட. அப்போ முதல் ஆன்சர் 10ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், ரெண்டாவது ஆன்சர் 12ஆம் வாய்ப்பாடு, மூணாவது ஆன்சர் 15ஆம் வாய்ப்பாடு, இப்படியும் யோசிக்கலாம். இன்னமும் மெத்தடாக போடணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், மொத்தமாக சேலரி 2220 ரூபா. இது மொத்தம் எத்தனை பங்கு ஆகுது? 10, 12, 22, ஒரு 15, மொத்தம் 37 பங்கு. சரியா? அப்போ 2220/37, 37 அடிச்சிங்க அப்படின்னா ஒரு 6 7 42. அப்போ இது எத்தனை முறை வரும்னா 6 முறை வரும், ஒரு 0 இருக்குது. அப்போ 60. ஒரு பங்குன்றது 60. முதல் ஆளுக்கு பாருங்கள் 10 பங்கு. அப்போ ஒரு பங்கு 60னா 10 பங்கு 600 ரூபா. இவருக்கு 12 பங்கு. 12 பங்கு 12 × 6, 12 6 72, 720 ரூபா. இவருக்கு 15 பங்கு, 5 6 90, 900 ரூபா. அப்போ ஏவுக்கு 600, பிக்கு 720, சிக்கு 900. நம்ம அந்த ஆப்ஷன் தான் சொன்னோமான்னு பாருங்கள், ஆப்ஷன் சி. சரிங்களாம்மா? 3 பேருக்கு சேர்த்து கேட்டாங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் இருந்தே சொல்லிடலாம் ஈஸியாக. சப்போஸ் ஏபிசின்னு தனித்தனியாக கேட்குறாங்க, ஒரு ஆளுக்கு மட்டும் கேட்குறாங்கன்னா இந்த மெத்தடில் போட்டால் தான் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க எப்படி கேட்டாலும் நான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? அடுத்த 339. ஒருவர் 6 பொருட்களை ரூபாய் 5 என்ற அளவில் வாங்கி 5 பொருட்களை ரூபாய் 6 என்ற அளவில் விற்றால் கிடைக்கும் லாப சதவீதம். இங்கே பாருங்கள், 6 பொருளை 5 ரூபான்னு வாங்குறாரு. இது வாங்குறது காஸ்ட் ப்ரைஸ். விற்கும்போது என்ன பண்ணுறாருனா 5 பொருளை 6 ரூபான்னு விற்கிறாரு. இது சேல் பண்ணுறது. நமக்கு வாங்கின பொருளுடைய எண்ணிக்கையும் விற்ற பொருளுடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்கணும். இங்கே 6 பொருளை வாங்கியிருக்காரு, இங்கே 5 பொருளை தான் விற்றுருக்காரு. இப்படி இருந்தால் சொல்ல முடியாது. என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை. இந்த 5 கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பாருங்கள், 5 6 30, 5 25. இந்த 6 கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். 5 6 30, 6 36. புரியுதா? இந்த 6 கொண்டு வந்து 2 நம்பர் கூடியும். இப்போ இதை விட்டுருங்க, நமக்கு இப்போ இது தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், 30 பொருள் வாங்கினார், 30 பொருள் விற்றுருக்கார். வாங்கின எல்லா பொருளையும் விற்றுட்டார். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினார்? 25 ரூபாய்க்கு வாங்கினார். எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 36 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. லாபமா நஷ்டமா? லாபம் தான், கரெக்டாக? அப்போது எப்படி கண்டுபிடிப்போம்? 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. எவ்வளோ ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு? 11 ரூபா. ஏன்னா 36 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ மேலே 11 இன்ட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னாலே 100. 25, 4 25, 11 4 பெருக்கணும்னா 4 11, 44% லாபம். ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கேள்வி எண் 340. இது ஈஸியாக போட்டிருப்பீங்க. 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாட்களில் மேய்கின்றன. 20 பசுக்கள் அதே புல்தரையை மேய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும்? இங்கே பாருங்கள், 12 பசு 10 நாள் எடுத்துக்குது. அப்படின்னா 20 பசு எத்தனை நாள் எடுத்துக்கொண்டது தான் கொஷின். 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 6 2 12. ஸோ மீதி இருக்கிற நம்பர் 6. அப்போ அந்த பசுக்கள் எத்தனை நாள் எடுத்துக்கும் அப்படின்னா 6 நாட்கள். ஆப்ஷன் சி. சரிங்களாம்மா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் 2-3 கொஷின்ஸுக்கு மெத்தடாக போகிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆப்ஷன் வந்து போகிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். கவனம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இதெல்லாம். அடுத்ததாக பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 69வது நாள். இன்றைக்கான கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ரெகுலராக இந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா. ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் 5 கொஷின் போடுறோம் அப்படின்னா ஓகே, இன்றைக்கி நான் இன்றைக்கி சேர்த்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விட்டுறாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். வெறும் இது மட்டும் இல்லாமல் ஒரு 5 ஷார்ட்ஸ் வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். ஷார்ட்கட் வீடியோவும் நேற்றுலேருந்து போட்டுட்ருக்கோம். ஷார்ட்ஸ்லேயே சிலதெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வைஸாகவும் வீடியோ அப்படின்றதெல்லாம் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், நிச்சயமாக எக்ஸாமில் உங்களால் அடிச்சிட முடியும். இதில் பாருங்கள், 341. ஒரு செவ்வகமும் வட்டமும் ஒரே சுற்றளவு உடையவை. செவ்வகத்தின் நீள அகலங்கள் முறையே 18 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் பரப்பளவு என்ன? கேள்வி எண் 342.
56 சென்டிமீட்டர் ஆரமுடைய கம்பியால் ஆன ஒரு வளையலை சீதா வைத்திருக்கிறாள். ராமன் அக்கம்பியினை சதுர வடிவில் மாற்றுகிறான் எனில் அச்சதுரத்தின் பரப்பளவு என்ன? 343. 0.25 மீட்டர் ஆரமுடைய ஒரு சக்கரம் 11 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும்? 344. 18 சென்டிமீட்டர் மற்றும் 14 சென்டிமீட்டரை பக்களவுகளாக கொண்ட ஒரு செவ்வகத்தினுள் வரையப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு என்ன? கேள்வி எண் 345. ஒரு வட்டத்தின் ஆரம் இருமடங்காக்கப்பட்டால் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? இந்த 5 கேள்விகளுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளையோட பார்த்தீங்கன்னா 70 நாள் நமக்கு முடிய போது ஏறக்குறைய 350 கொஸ்டின் நெருங்கியிருக்கும். சரிங்களா? பார்க்கலாமா? தேங்க்யூ.